வணக்கங்க. நான் அத்திக்கடவு சம்பத் பேசுறேனுங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ஜூலை 26, 27 ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம, பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகுது. அது பார்த்தீங்கன்னா, வர 26, 27 கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழான்னு சொல்லி போட்டுங்க. பல்லடம் ரோடுல இருக்கிற டிஆர்ஜி திருமண மண்டபத்தில் நடக்க போகுதுங்க. இதுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும், தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதற்கு உறுதுணையா பார்த்தீங்கன்னா, வனத்துக்குள் திருப்பூர் வனம் அமைப்பு இருக்கிறாங்க. இப்போ இதுல எதுக்காக இது நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான உணவு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறக்காக அனைத்து விதமான விதைகளையும் அந்த இடத்துல சந்தைப்படுத்தணும். அனைவரும் ஒரு இயற்கையான உணவை பரிமாறணும். இயற்கையான உணவை எல்லாரும் உட்கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்துல 2ஆம் ஆண்டா இந்த உணவு திருவிழா நடத்துறாங்க. ஏன்னா முதல் வருடம் பார்த்தீங்கன்னா, கோபியில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அந்த மக்கள் அங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த பகுதி, அதாவது தாராபுரம் ஆகட்டும், பல்லடம் ஆகட்டும், இந்த சைட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும், திருப்பூர்ல இருக்கிறவங்க அனைவரும் கலந்து கொண்டு அதுல பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் இயற்கை நம்ம இயற்கையை சார்ந்து இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அமைப்பு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால செயற்கை இன்னைக்கு அனைத்தும் மாறுபட்டு இன்னைக்கு செயற்கை வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து திரும்பவும் நம்ம இயற்கை வழிக்கு வந்தா மட்டும்தான் நம்ம உடலையும் சரி எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க முழு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு மீண்டும் நாம் நன்றியை சொல்லிக்கலாம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த திருவிழா விதைகள் மற்றும் உணவு திருவிழாவில் நம்ம கலந்து கொண்டு நம்மளும் பலனடையணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இதை பத்தி நம்ம எடுத்து சொல்லணுங்கிறது இந்த நேரத்தில் சொல்றோம். ஏன்னா இங்க நிறைய கண்காட்சிகள் நடக்குதுங்க. அது மாதிரி நிறைய ஒவ்வொரு அமைப்பு, அதாவது இயற்கை சார்ந்த உணவுகள் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இயற்கை சார்ந்த பொருள்கள் என்னென்ன இருக்குதுங்கிறதையும் நம்ம எல்லாமே சந்தைப்படுத்துறாங்க. அங்க வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாற்றம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொண்டு எல்லாரும் இந்த விதைகள் மற்றும் உணவு திருவிழாவில் கலந்து கொள்ளணுங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன், 26, 27 ஜூலை டிஆர்ஜி திருமண மண்டபம், பல்லடம் ரோட்ல அனைவரும் கலந்து கொள்ளுங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.